எல்லோருக்கும் வணக்கம். மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுக்கு தான் நிறைய ஆளுங்க இருக்காங்க. கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் இறங்கின மாதிரி காமிக்கிறான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபாரினர்ஸ் பூரா வித்துக்கிட்டே இருக்காங்க, பெரிய அளவில் விற்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து செபி வந்து ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செபி போன வருஷமே 2023 வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து போடக்கூடிய பணத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 100 கோடி கொண்டு வந்து போடுறீங்க எங்கள் இந்தியாவில் அப்படின்னா அதில் 50% 50 கோடியை கொண்டே ஒரே கம்பெனியில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு நிறைய தகவல்களை தரணும். அல்லது 25,000 கோடிக்கு மேலே ஒரு கம்பெனியில் கொண்டே போடுறீங்கன்னா அப்போ என்ன பொருளாதார அடிப்படையில் என்ன எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, எதுக்காக கொண்டு வந்து அப்படி ஒரு கம்பெனியில் கொண்டு வந்து கான்சன்ட்ரேஷனாக போடுறீங்க, அப்போ யார் அதில் முதலீடு பண்ணுறா அப்படின்ற அடிஷ்னல் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே, இந்த வருஷமே இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை போன வருஷமே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் செல்லிங் வந்துட்டு இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ்னுடைய செல்லிங் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்னால வந்த பிரச்சனை தான் ஒரு 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நார்மல் தான். ஆனாலும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து முழங்காலுக்கும் முட்டிக்கும் இல்லை மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இதெல்லாம் சாதா செல்லிங். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா இந்த 3000 கோடியெல்லாம் அசால்ட்டான செல்லிங். அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்த சமயத்தில் போன அந்த 10,000 கோடி செல்லிங் தான் அசாதாரணமானது. யாராவது ஒருத்தர் வந்து நம்ம காதுக்குள்ள கெட்ட வார்த்தை சொன்னால் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே துடிதுடிச்சு போயிடுவோம், ஏன்டா என்ன பார்த்து அப்படி சொன்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே கஷ்டகாலம். அதாவது இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டில் ₹1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது அட்ஜஸ்ட் ஆகி கீழே இறங்கும். ஸோ இந்த ₹1 கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு நாங்கள் என்னத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய லாஜிக்கையே மாற்றி உடைச்சு ₹1 டிவிடெண்ட், அப்போ இவங்களுக்கு ₹4 லாபம். ஸோ இன்னைக்கு வச்சிருந்தா இந்த ஷேரில் ₹1 டிவிடெண்ட் ப்ளஸ் மேலே ஏறினது ₹3, ஆக மொத்தம் ₹4 லாபம் அப்படின்ட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி தான் இந்த விப்ரோ ஷேர்னுடைய ₹1 டிவிடெண்ட் நியூஸ். ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ₹1 டிவிடெண்ட் கிடைக்கும் ஒரு ஷேருக்கு. நம்மளுக்கு இந்த ₹1 டிவிடெண்ட் ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் இந்த விப்ரோ ஷேரையே பல பேர் 1 லட்சம் 5 லட்சம்னு சாதாரண ரீட்டைல் பீப்புளே வச்சிருக்கக்கூடிய ஆளுகளாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். நண்பர்களே, டாடா ஸ்டீலினுடைய ரிசல்ட் இம்பேக்ட் வரக்கூடிய நாட்கள் இருக்கும், நாளைக்கு நாளானிக்கு அடுத்த வாரங்கள் இருக்கும். நான் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னா, நீ ரிசல்ட் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ப்ரைஸை இறக்கி விட்டு ₹121 ₹101 ₹111 கடைசிக்கு ₹111 நல்ல நம்பர், அந்த நம்பருக்கு வந்துனா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அது ஒரு நல்ல இடமா நான் பார்க்குறேன். டாடா ஸ்டீலினுடைய போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு நஷ்டத்தில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போவும் இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி தான் போனான். இப்போவும் நஷ்டத்தில் ரிசல்ட் சொல்லி மறுபடியும் மேல் நோக்கி போனான்னா மேபி இந்த ₹131 ₹10 விளையாட்டு விளையாடுறவங்களுக்கு லாபம் இல்லை, எங்களுக்கு ₹121 இல்லைன்னா ₹111 வந்தால் தான் எடுப்போம் அப்படின்னு காத்து கிடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிராஸ்டிக் ஃபால் கிடைச்சி ஒரு 10% ஒரே நாள் இறங்கினாலும் சரி, அல்லது 5% 2 நாளில் இறங்கினாலும் சரி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ டாடா ஸ்டீலினுடைய ரிசல்ட்டை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. இம்பார்ட்டண்ட்டான ஆக்ஷன் ஷேர் மார்க்கெட்டில் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்ற கம்பெனியினுடைய பைபேக். ஸோ இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்னு வச்சிருக்கிறவங்களுக்கு பைபேக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பைபேக் ஓப்பன் ஆன டேட் இன்று 24 ஜனவரி. அவங்க க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31. அதுக்குள்ளே நீங்கள் போய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது எதுக்கு கடைசி நாள் வரைக்கும் யாராக இருந்தாலும் வெயிட் பண்ணணும், போய் முதல் நாள்லேயே அப்ளை பண்ண வேண்டியதானே. பைபேக்கு தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த சம்பல் ஃபெர்ட்னுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹364. ஆனால் பைபேக்கில் வந்து ₹450 வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு 20 ஷேர் இருக்கு அப்படின்னா எந்த புரோக்கர் வேணாலும் இருக்கட்டும், நான் இப்போ ஒரு 0 தான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய பேக் ஆஃபீஸில் போனீங்கன்னா இந்த கன்சோலில் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த போர்ட்ஃபோலியோவில் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது போனீங்கன்னா அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரி சம்பல் ஃபெர்ட்னுடைய பைபேக் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் மிக அழகாக இந்த இடத்துல போயிட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட வேண்டியதான். இந்த டெண்டர் ஆஃபர்ல எவ்வளவு அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும், இருக்கிற ஷேர் பூரா அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இன்னுமே முக்கியமான இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக், சவுத் இந்தியனுடைய ரைட்ஸ் இஷ்யூனுடைய டீடைல்ஸ் அந்த டேட்ஸ் எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆசையை குறையுங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய வித்தைகளை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதா இந்த IRFC ஷேர் சொல்லுது.
இந்த ஷேர் கடந்த 2 நாட்களாக ஏறுவது இறங்குவதுமா இருக்கான். ஸோ அப்போ இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, நேற்று கூட க்ரோ ஆப்பில் இருந்த யூசர்ஸ் வந்து அடடா மார்க்கெட் ஓப்பன் ஆகி எங்களுடைய ஆர்டர் சப்மிட்டாக இருந்தால் வித்து விட்டுருப்போமே, ஏன்னா இறங்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 3% மேலே ஏறிட்டான். ஸோ இந்த மாதிரியான தடுமாற்றமான நேரங்களில் உங்களுடைய பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறது அது போன்ற வித்தைகளை இறங்குனீங்கன்னா மேபி இந்த ஏறி இறங்கக்கூடிய ஆட்டங்கள் வந்து உங்களுடைய மனசை நோகடிக்காது. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசிக்கு அவர் ரிபப்ளிக் கேண்டிடேட்டாவது அவர் நிற்பார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த உலகம் பார்க்குது. அவர் வராமையே ஷேர் மார்க்கெட், அமெரிக்க ஷேர் மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்கு. ஒருவேளை அவர் திரும்பி வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயாமையா போயிடும். அடே, லட்சம் கோடி சம்பாரிச்சு கொடுக்குறோம், 10,000கணக்கான கோடியில் நாங்கள் சம்பாரிச்சு கொடுக்குறோம். ஆனாலும் ரிசல்ட் விட்டா எங்களை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுறான். கடைசிக்கு பெரும்பாலும் நாங்கள் ஏறாமல் இருக்கோம். ஆனால் நீ இருக்கியே இந்த வோடாஃபோன் ஐடியா, நீ சம்பாரிச்சு கொடுக்கலினாலும் 5 ரூபா இருந்த சார் வெறும் 5 ரூபாய்க்கு படுத்து கிடந்த சார் 15 ரூபா ஒரே வருஷத்தில். அப்போ 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இப்போ நம்ம கையில் 3 லட்ச ரூபா இருந்திருக்கும். ஸோ இந்த ஷேர் வந்து ரூமர்லேயே பிறந்து ரூமர்லேயே வளர்ந்த மாதிரி பல ரூமர் நியூஸ்னால போன வருஷம் ட்ரிபிள் ஆகிட்டான். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனுக்கு வந்து ஜனவரி 29 அவனுடைய ரிசல்ட். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க அந்த ஜனவரி 29 இவன் என்ன ரிசல்ட் கொடுக்குறான், ஒருவேளை லாபத்துக்கு திரும்புறானோ என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. ஆனா பாவி, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் கிரீன்ல தான் இருந்தது. சரி, கும்பாவுக்கு பின் ஒரு குஜாலா அப்படின்னு நான் சொல்லான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மறுபடியும் கும்பாவை நோக்கி போயிட்டு இருக்கான். எது எப்படியோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து லேசா அவனுடைய சரிவை மீட் எடுத்திருக்கான். ஆனா இவனுங்களை விடுங்க, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் தான் சரியான கம்பேக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று 6% இறங்கி க்ளோஸ் பண்ணா, இன்னைக்கு அதில் பாதி ஆல்மோஸ்ட் 2% ரெக்கவரி பண்ணிட்டான். ஆக்சிஸ் பேங்க்ல காலையில் பயமுறுத்திட்டான், 1020 போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு 1070 வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் ஒரு 1058 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நேற்று இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரியான கம்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கை சொல்லலாம். இந்த டாடா எல்எக்ஸி ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனுடைய ரிசல்ட் இம்பாக்ட்னால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்னாச்சுன்னா 4% இறங்கி தான் இருக்கான். ஏன் எப்படி டாடா எல்எக்ஸியை 4% இறங்கி விட்டுருக்கீங்க? அப்படி என்ன அவன் கும்பா ரிசல்ட் கொடுத்து விட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய கும்பா கிடையாது. அவனுடைய சேல்ஸும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவனுடைய ப்ராஃபிட்டு தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, போன வருஷம் டிசம்பர்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வருஷம் பெருசாக முன்னேற்றம் இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் 100 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் 200 கோடி லாபத்துக்கு வந்துட்டான். 2 வருஷத்தில் ப்ராஃபிட்டே டபுள். அப்போ ஷேர் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்கும்? அப்போ நீ 200 கோடியிலிருந்து 400 கோடியா போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும். ஆனால் அந்த அளவுக்கு போக முடியல, வெறும் 200 கோடி சேம் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கா. அதனால இன்னைக்கு டாடா எல்எக்ஸி பிடிச்சி 4% நொறுக்கி விட்டாங்க. நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களில் பார்த்துட்டு இருக்கும்போது ஷார்ட் டைமில் கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் எதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பஜாஜ் ஆட்டோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோவில் இப்போ ஒரு பைபேக் இருக்குது, மேபி அதனால் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்பிஐ எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்குகள்லாம் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கும்போது எஸ்பிஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, யாராக இருந்தாலும் சரி கீழே இருக்கும்போது அவங்களுக்கு மாலையும் மரியாதையும் கிடைக்காது. அவங்க மேலே ஏறி ஒரு முன்னுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு மாலையும் மரியாதையும் கிடைக்குங்கிற மாதிரி எல்ஐசி ஷேரை பற்றியெல்லாம் இப்போ ஷார்ட் டேர்ம் வால்டிலிட்டிக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எது எப்படியோ இந்த ஷேர்கள்லாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம ஷேரை பற்றி 4 பேர் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. நண்பர்கள், இந்த பிடிலி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவனுடைய ரிசல்ட் இம்பாக்ட்னால அவன் ஒரு 2.5% ஏறித்தான் இருக்கான். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவனுடைய ஹையெல்லாம் 2800 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ இது அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் மேல் நோக்கி ஏறினா இன்னொரு 200 ரூபா ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜீல் அப்படின்ற ஷேர் வந்து நேற்று பெரிய அளவில் ஒரு 30% பக்கம் இறங்கி இன்னைக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. எனக்கு என்னமோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ஷார்ட் அடித்தவங்களாம் கவர் பண்ணி ஒரு ஷார்ட் கவரிங்கில் தான் அதை மேலே ஏற்றி விடுற மாதிரி பார்க்குறேன். மற்றபடி எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான நியூஸ்கள் நான் எதுவும் பார்க்கல. அந்த ஜோனிக்கும் ஜீலுக்கு இருக்கக்கூடிய மெர்ஜரில் வேறு எந்த விதமான நியூஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்களால தான் இந்த மெர்ஜர் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேம் கேம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே ஒழிஞ்சு மற்றபடி ஒரு ஆக்கப்பூர்வமான நியூஸ் பார்த்தேன். ஸோ இந்த 4% ஏறினது நான் பியூர்லி ஷார்ட் கவரிங்காக தான் நான் பார்க்குறேன். ஒரு சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சோண்டு குளுந்தண்ணி விற்று விட்ட மாதிரி தான். பட் இன்னும் சுடுதண்ணியாக தான் இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இஐடி பாரிஸ் சுகர்
அப்படியே EID பேரி அப்படின்ற ஷேர் ஏறிட்டு இருந்தா 1.25% ஏறி இருக்கான். அப்ப இவன் ஏறான்னு வச்சுங்களேன், இவனை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா சுகர் ஒரு உதாரணத்துக்கு அவன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா 0.5% ஏறி இருக்கான். ஆனா ஒரு வருஷ பீரியட்ல அவன் இருக்கக்கூடிய ரேட் வந்து சப்போர்ட் ரேட் 108 ரூபா. அப்ப இவனு திரும்பி மேல ஏறி ஏதாவது ஒரு 115 ரூபா 120 ரூபாய்க்கு இது போவானா? அதே மாதிரி சக்தி சுகரு, அதே மாதிரி ஆந்திரா சுகர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன நம்பிக்கையை பிறந்திருக்கு. இப்ப சமீபத்தில் இறங்கியிருக்கா. பட் இந்த EID பேர் ஏறதுனால அவங்களுக்கு இது எங்காவது மேலே ஏறுவாங்களா அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசை பிறந்திருக்கு. நண்பர்களே, எந்த ஒரு செக்டர்லையும் ப்ராஃபிட் புக்கிங் வரும், அதே மாதிரி மறுபடி வாங்கி மேலே ஏற்றி விடுவாங்க. அப்படித்தான் ஐடி கம்பெனிகள் உச்சத்திலிருந்து இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி ரியாலிட்டி கம்பெனி ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே கிடந்தது, அதை இப்போ மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஓபராய் ரியாலிட்டி எல்லாம் போய் பார்க்கும்போது நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்ல பெரிய அடி 6% இறங்கியிருக்கான். ஸோ எல்லாமே ஒரு அளவு தான் அப்படின்ற மாதிரி இந்த ரியாலிட்டி செக்டர்லாம் நல்லா மேலே ஏறி வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய இடமா தான் நான் பார்க்குறேன். பாவம் இந்த செல்லத்தை பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. சோபா ஷேர்லாம் வந்து 1577 வரைக்கும் ஹை போனது, இப்போ 200 ரூபா இறக்கி விட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு அளவு தான். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போட்டுக்கிட்டே வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்கள், இந்த டேன்லா ஷேரை பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7% இறங்கியிருக்கா. அப்படி இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் அவன் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணவே இல்லை. நீ அப்படி என்ன தப்பு பண்ண அப்படின்னு நம்ம போய் கேட்கும்பொழுது அவங்க ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. ஒரு க்ரோத் இல்லை. ஷேர் மார்க்கெட் எப்போவுமே க்ரோத்தாக இருக்கக்கூடிய கம்பெனியை தூக்கி தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்து சேல்ஸ் க்ரோத் இருக்கும்போது அதனுடைய ப்ரைஸும் நல்லா மேலே ஏறிட்டே போகும். ஸோ இப்போ இந்த 654 கோடியிலிருந்து 1000 கோடி வந்தவனால மறுபடியும் ஒரு 1500 கோடி 2000 கோடின்னு போக முடியல. ஸோ டிசம்பர்னுடைய ரிசல்ட் வந்து அட்பார் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ அட்பார்னு இருந்ததுன்னா அப்போ நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி 7% இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, இந்த ABFRL ஆதித்யா பிர்லா ஃபேஷன் யாராவது வச்சிருக்கீங்களா? அவன் ரொம்ப நாளாக வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லை. இன்னைக்கு என்ன காரணமோ தெரியல, மார்க்கெட் சுமாராக இருக்கிற சமயத்துலேயும் ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கான், ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்படியே 233 பெருசாக எதிர்பார்க்கல. இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு 10% ஏறி ஒரு 260 ரூபா வந்துனா கூட இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா இப்படி ரைசிங் சேனல் பேட்டர்னில் ஹையும் தொட்டிருக்கான், லோவும் தொட்டிருக்கான், ஹையும் தொட்டிருக்கான், லோவும் தொட்டிருக்கான். அடுத்தது அப்படியே மேலே போய் ஹையை தொட்டானா இந்த பேட்டர்னுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நண்பர்களே, ஐடி ரிசல்ட்டில் வந்து யாராவது கோக்குமாக்கா விளையாடுவாங்களா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெக் மஹிந்திரா ரிசல்ட் மேலே தான் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னாக்க இந்த டெக் மஹிந்திரா, ஐடி, TCS, இன்ஃபோசிஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்க சமயத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி டெக் மஹிந்திரா பற்றி பெருசாக அபிப்பிராயம் இல்லாத மாதிரி ஒரு புரோக்கரேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டை ரொம்ப உஷாராக பார்க்கணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷம் தான். இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்லேயும் இந்த ஒலெக்ட்ரா இன்னைக்கு கொஞ்சம் மேலே இருக்கான். கர்நாடகா பேங்க் வச்சிருந்தாக்க தலையில் கதற்கடை துண்டு தான். இப்போ நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தான். இந்த ஒரு வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 128 ரூபாயிலிருந்து பணத்தை அப்படியே டபுள் பண்ணி விட்டுட்டான். இப்போ லேசாக ஒரு சின்ன ஒரு கொண்டை ஊசி வளைவு போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே நாளில் அவன் இழந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5%. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வீழ்ச்சி தொடர்ந்ததுன்னா முதல் சப்போர்ட் 210 ரூபாயில வரும், அடுத்த சப்போர்ட் 130 ரூபாயில வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு வேற லெவல். இந்த இண்டஸ் டவர் ஷேர் வந்து இன்னைக்கு 7% ஏறி இருக்கான். ஸோ அப்போ இந்த ஷேர் உலக மக்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நீ ஒரு நல்ல ஷேராக இருந்தால் கெட்டியாக பிடிச்சிக்கோ, ஏவரேஜ் பண்ணிக்கோ, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நாங்கள் திரும்பி மேலே ஏறுவோம் அப்படின்றத இந்த ஷேர் சொல்லுது. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது கீழே வெறும் 136 ரூபா போனவன் 232 ரூபா. 5 வருஷ பீரியடில் பார்த்தீங்கன்னா இவன்லாம் மேலே 315 ரூபா இருந்தவன் ஆல்மோஸ்ட் 50% இறங்கி மறுபடியும் மேலே வந்துட்டான். ஸோ இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கணும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.